கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்த வசனம் உபாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? கிருபை நிறைந்த தேவன், நமக்கு எப்பொழுதும் இரக்கம் செய்கிற கர்த்தராய் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்மோடே கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் முன்னேறுவோம். தேவ பிரசன்னம் நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தால் எங்களை நிரப்பும் என்று நாம் கேட்கும்போது கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தினால் நம்மை நிரப்ப வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் அதன்படியாக கர்த்தருடைய கிருபையை பெற்று அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக வாழ்வோம். அவரே நம்முடைய வழிகாட்டியாக இருக்கிறார். எனவே கர்த்தர் காட்டும் பாதையில் தினமும் நடப்போம். தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் பூரணமாய் நிறைவேற்றும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். மகிமையும் வல்லமையும் மகத்துவத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி. ஆசீர்வதியும். தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை கர்த்ததாமே வேலியடைத்து பாதுகாக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். உலக நாடுகளின் சமாதானத்தை காண கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதியும், வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.